பணம் கைக்கு வரும். பணம் வரும், எப்பவும் போல் நல்ல சேலரி வரும், நல்ல வட்டி வரும், நல்ல வாடகை வருமானங்கள் வரும். மனைவிக்கு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. கணவர் இந்தாம்மா மொத்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவார். பசங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே பணம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஆனால் பணம் வந்து அந்த பணம் வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் உங்கள் கையில் பணமே இல்லாமல் போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் பணம் கைக்கு வரும். வராமலாம் இருக்காது, வரும். ஆனால் அவ்வளவு செலவுகள் கூடவே வரும். பணம் வந்ததும் எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா பணமே இருக்காது கையில். அடடா இந்த மாதத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குமோ தவிர, அவ்வளவு செலவுகளோட வட்டி கட்டணும், பால்காரனுக்கு கட்டணும், கேஸ்காரனுக்கு கட்டணும், ஃபோன் பில் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும், பொண்ணுக்கு பணம் அனுப்பணும், பையன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு இவ்வளோ செலவுகள் இல்லை, இவ்வளோ செலவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பணம் கைக்கு வரைக்கும் அடுத்த நிமிஷம் காணாமல் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரக்காரர்கள்.